தண்டாயுத பாணி, பாணி என்றால் பிடித்துக் கொள்வது என்ற பொருள், தண்டாயுத பாணி என்றால் தண்டத்தை பிடித்திருப்பவன் என்று பொருள். இங்கு சதாசிவத்திற்கு மேல் தத்துவங்கள் கிடையாது என்பதால் சிவபெருமானும் முருகப்பெருமானும் ஒன்றிணைந்த திருத்தலம். கீழே சிவன் ஆவழியாராகவும் சிவலிங்கத்திற்கு பதிலாக சுப்பிரமணிய ஸ்வரூபமாகவும் காட்சி கிடைக்கிறார். அதனாலே இங்கு சுவாமிநாத சுவாமிக்கு சிவசுப்பிரமணியன் என்று மற்றொரு பெயரும் உண்டு. திருவேரகம், பொன்னேரகம் என்று சொல்லக்கூடிய ஒரு இயற்பெயர் நமது அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழில் மற்றும் கடுக்கன் தியாகராஜன் என்று சொல்லக்கூடிய அவர் எழுதிய திருப்பாடல்களில் இடம்பெறும். அதேபோல் சுவாமிகிரி, குஹகிரி, கந்தகிரி என்று இந்த சுவாமி மலைக்கு பெயர். முதலில் கிழக்கு கோபுரத்தில் நுழைந்தால் விநாயக பெருமான் வல்லப மகாகணபதி சன்னதி உள்ளது. அந்த விநாயகரை வழிபட்டு வலமாக வந்தோம் என்றால் கீழே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சன்னதி, பரிவாரங்கள் விநாயகர், தட்சிணாமூர்த்தி, நால்வர், விசாலாட்சி விஸ்வநாதர், வள்ளிதேவசேனா சுப்பிரமணியர், லிங்கோத்பவர், பிரம்மதேவர் மற்றும் நவக்கிரகங்கள், துர்க்கை, சண்டேஸ்வரர் சன்னதி விளங்குகின்றன. அதனை தரிசித்து கொண்டு 60 படிகள் ஏறி நேரே பார்த்தால் கண் கொடுத்த விநாயகர் என்று பெயர். நேத்திர மகாகணபதி என்று சொல்லக்கூடிய வழியிலே கண் கொடுத்த விநாயகர் சன்னதி. அவரை வழிபட்டு அதன் உள்ளே நுழைந்தேமானால் இந்த ஆலயத்தை அமைத்த கார்த்திவீர்யார்ஜுனர் என்று சொல்லக்கூடிய தேவருடைய சிலையாகப்பட்டது அங்கே தூணில் வடிக்கப்பட்டுள்ளது.